சொல்லு மீனு, இது கதைக்கான நேரம். இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. ஒரு காட்டு பகுதியில ஒரு குருவி ஒண்ணு கூடு கட்டி வாழ்ந்துகிட்டு இருக்கு. அந்த காட்டு பகுதியில ரொம்ப வறட்சி இருக்கிறதுனால எங்க பார்த்தாலும் குளங்கள்ல தண்ணி இல்ல. அதனால பறவைகளுக்கு தேவையான உணவுப் பொருட்கள் இல்லாம அந்த குருவி ரொம்ப கஷ்டப்படுது. நான் இன்னும் கொஞ்ச நாள் இந்த காட்டுல இருந்தேன்னா உணவு எதுவும் கிடைக்காம நானும் என்னோட குழந்தைங்களும் இறந்து போயிடுவோம் போல. நான் இப்பவே என்னோட குழந்தைங்களை கூட்டிட்டு வேற ஏதாவது ஒரு காட்டுக்கு போகணும். இப்படி யோசிச்ச கோகோ தன்னோட குழந்தைங்களை கூட்டிட்டு வேற ஒரு காட்டுக்கு போகுது. அதுக்கப்புறம் கோகோ கொஞ்ச தூரம் பறந்து போகுது. போகும்போது ஒரு காடு தெரியுது. குழந்தைங்களா, அந்த இடத்துல ஒரு மரம் தெரியுது. நம்ம எல்லாரும் அந்த இடத்துல கொஞ்ச நேரம் ஓய்வு எடுத்துட்டு அதுக்கப்புறமா இங்க இருந்து போகலாம். கோகோ தன்னோட குழந்தைங்களை கூட்டிட்டு அந்த காட்டுல இருக்கிற ஒரு மரத்து கிளையில உட்கார்ந்துருக்குது. அம்மா அம்மா, எங்களுக்கு ரொம்ப பசிக்குதும்மா. அதுக்கப்புறமா கோகோ தன்னோட குழந்தைங்களுக்கு தேவையான உணவுப் பொருட்களை தேடி காட்டுக்குள்ள போகுது. என்ன இது, எங்க தேடியும் எந்த உணவுமே கிடைக்கலையே. சரி, அந்த பக்கம் போய் கொஞ்சம் தேடி பாப்போம். அங்க ஏதோ ஒரு பறவை தெரியுது, அது கிட்ட போய் கேட்போம், பக்கத்துல எங்கேயாவது உணவு கிடைக்குதா. கோகோ அந்த பறவையை பார்த்து அந்த பறவையை நோக்கி போகுது. புறாவே, நான் ரொம்ப தூரத்துல இருந்து இந்த காட்டுக்கு வந்திருக்கேன். என் குழந்தைங்கலாம் ரொம்ப பசிக்குதுன்னு சொல்றாங்க. நான் எங்க தேடியும் உணவு எதுவும் கிடைக்கல. இங்க பக்கத்துல ஏதாவது உணவு கிடைக்குமா? உனக்கு தெரிஞ்ச இடம் ஏதாச்சும் இருந்தா என்கிட்ட சொல்ல. என்னது, உணவு தேடி இந்த காட்டுக்கு வந்திருக்கீங்களா? ஏற்கனவே இங்க ரொம்ப வறட்சி, நாங்களே உணவு இல்லாம தான் இருக்கோம். என்ன புறா சொல்ற? இந்த காட்டுலயும் வறட்சி இருக்குதா? ஆமா, ஏற்கனவே இங்க ரொம்ப வறட்சியால நாங்க ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம். ஐயோ, என்னோட குழந்தைங்க வேற ரொம்ப பசியா இருப்பாங்க. இப்ப நான் என்ன பண்றதுன்னே எனக்கு தெரியல. ஐயோ, அப்படியா? சரி சரி, என்கிட்ட கொஞ்சம் பழங்கள் இருக்கு, அதை உங்க குழந்தைங்களுக்கு கொடுத்து நீங்க வேற காட்டு நோக்கி போங்க. ரொம்ப நன்றி புறா, நான் இந்த உதவியை என்னைக்குமே மறக்க மாட்டேன். அங்க இருந்து பழங்களை வாங்கிட்டு போன கோகோ தன்னோட குழந்தைங்க கிட்ட கொடுக்குது. குழந்தைங்களா, உங்க பசி எல்லாம் போயிருக்கும்னு நான் நினைக்கிறேன். நம்ம சீக்கிரமா இந்த இடத்தை விட்டு வேறொரு காட்டுக்கு போகணும். ஏன்னா இந்த காட்டுலயும் வறட்சி இருக்கிறதா ஒரு புறா என்கிட்ட சொல்லுச்சு. அப்ப நம்ம இன்னும் எவ்வளவு தூரமா போகணும்? இன்னும் கொஞ்சம் தூரம் போனா நமக்கு ஏதாவது வழி கிடைக்கும். வாங்க குழந்தைங்களா, நம்ம சீக்கிரமா இங்க இருந்து கிளம்பணும். அதுக்கப்புறமா கோகோ தன்னோட குழந்தைங்களை கூட்டிட்டு அங்க இருந்து போகுது. அதுக்கப்புறமா பறந்து போய்கிட்டு இருக்கும்போது ஆத்தங்கரையோரம் 2 மரம் இருக்கிறத பாக்குது கோகோ. இங்க போய் நம்ம கூடு கட்டி வாழ்ந்தோம் அப்படின்னா நம்ம சந்தோஷமா இருக்கலாம் அப்படின்னு யோசிச்சு அந்த மரத்துக்கிட்ட போகுது. மரமே, நான் ரொம்ப தூரத்துல இருந்து இந்த காட்டுக்கு வந்திருக்கேன். எனக்கு கூடு கட்டுறதுக்கு உன்னோட மரத்துல கொஞ்சம் இடம் கொடுக்குறியா? நீ எவ்வளவு தூரத்துல இருந்து வந்தா எனக்கு என்ன சின்ன குருவியே, என்னோட மரத்துல எல்லாம் நீ கூடு கட்டிக்கிறதுக்கு நான் எப்பயும் உனக்கு அனுமதி தர மாட்டேன். போய் வேற ஏதாவது ஒரு மரத்துக்கிட்ட போய் கேளு. ரொம்ப வருத்தப்பட்ட குருவி பக்கத்துல இருக்க இன்னொரு மரத்துக்கிட்ட போய் கேட்க போகுது. மரமே, நான் என் குழந்தைங்களோட தங்குறதுக்கு ஒரு கூடு கட்டணும். நான் உன்னோட மரத்துல கொஞ்சம் இடத்துல கூடு கட்டிக்கலாமா? குருவியே, நீ என் மேல எவ்வளவு நாள் வேணா தங்கிக்கலாம். ஆனா என் உடம்புல எந்த காயமோ இல்ல அசுத்தமோ பண்ணாம இரு, சரியா? ரொம்ப நன்றி மரமே, உன்னோட கிளைய எந்த ஒரு அசுத்தமும் பண்ணாம நான் பத்திரமா பாத்துக்கிறேன். அதுக்கப்புறம் கோகோ குருவி தன்னோட குழந்தைங்களோட சேர்ந்து ஒரு அழகான கூடு கட்டுது. இப்படியே கொஞ்ச நாட்கள் போகுது. அதுக்கப்புறம் காட்டுல மழைக்காலம் ஆரம்பிச்சிருச்சு. இல்லைங்களா, மழை அதிகமா பெய்யுது. யாரும் இந்த கூண்டை விட்டு கீழே இறங்கி போகாதீங்க. சரிம்மா, நாங்க எங்கேயும் போக மாட்டோம். காட்டுல மழையோட தாக்கம் அதிகமா இருந்ததுனால பக்கத்துல இருந்த மரம் உடைஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் கோகோ குருவி உடைஞ்சு போன மரத்துக்கிட்ட போகுது. மரமே, உனக்கு இதெல்லாம் தேவைதான். அன்னைக்கு நான் என் குழந்தைங்களோட வந்து உன் மரத்துல கூடு கட்டிக்கிட்டுமான்னு கேட்டப்போ நீ முடியாதுன்னு சொன்னல. அதனாலதான் கடவுளா பார்த்து உனக்கு இப்படி ஒரு தண்டனைய கொடுத்திருக்கான். உனக்கெல்லாம் இப்படித்தான் நடக்கணும். குருவியே, நீ என்ன தப்பா நினைச்சுக்கிட்ட. நான் உன்னை கூடு கட்ட வேணான்னு சொன்னதுக்கு ஒரு காரணம் இருக்கு. ஏன்னா நான் ரொம்ப பழமையான மரம். எனக்கு முன்னாடியே தெரியும் இந்த மழைக்கு என்னோட உடம்பு தாங்காதுன்னு.
அதனாலதான் உன்னை நான் இங்க கூடு கட்டிக்க வேணாம், வேற மரத்துக்கிட்ட போய் கட்டிக்கோ அப்படின்னு சொன்னேன். நீ என்னோட மரத்துல கூடு கட்டியிருந்த அப்படின்னா என்னோட சேர்த்து நீயும் உன்னோட குழந்தைங்களும் இறந்து போயிருப்பீங்க. ஆனா இப்போ நீ வேற ஒரு மரத்துல உன்னோட குழந்தைங்களோட சந்தோஷமா இருக்கிறத பார்க்க எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. மரமே, தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிடு. நான் உன்னை தப்பா நினைச்சுக்கிட்டேன். நீ என்ன கூடு கட்ட வேணாம்னு சொன்னதுக்கு பின்னாடி இப்படி ஒரு காரணம் இருக்குன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிடு.